வெல்கம் பேக் டு கிரைம் இன்வெஸ்டிகேஷன். இந்தியாவில் இருந்து ஒரு ஏழை இளைஞன் சவுதி அரேபியாவுக்கு வேலைக்கு போகிறான். அப்போ அங்கே போகும்போது சட்டமெல்லாம் கடுமையாக இருக்குது. அவன் ஒரு பெரிய பங்களா வீட்டில் வேலை செய்கிறான். அப்படி வேலை செய்யும்போது அவனுக்கு ஒரு துண்டு பேப்பர் தருவாங்க. அதாவது அந்த வீட்டு பெண்கள் கூட அவங்க பேசவே கூடாது, அவளை பார்க்கவே கூடாது. ஆனால் ஒரு துண்டு சீட்டில் என்ன வேண்டுமோ அதை எழுதி தருவாங்க. அந்த சீட்டில் எங்கே போகணும், என்ன பண்ணணும்னு எல்லாமே எழுதியிருப்பாங்க. இப்போ அந்த சீட்டை எடுத்துகிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு வருவார். அப்படி ஒரு நாள் அந்த வீட்டு உரிமையாளரோட அழகிய பொண்ணு ஒரு பேப்பர் ஒன்று தராங்க. அந்த பேப்பர் எடுத்துட்டு அந்த இடத்துக்கு போகிறா. ஆனால் அங்கே போன பிறகு அவன் கண்ட அதிர்ச்சியான சம்பவம் தான். இதை கேட்டால் உடம்பு ஃபுல்லரிக்கும். வீடியோவை முழுசாக கேளுங்க, அப்போதான் புரியும். இந்தியாவை சேர்ந்த ஒரு இளைஞன், 25 வயது இளைஞன், குடும்ப பணக்கஷ்டம் காரணமாக அவன் வெளிநாட்டுக்கு புறப்படுறான். சவுதி அரேபியா வெளிநாட்டுக்கு புறப்படுறான். இப்போ சவுதி அரேபியா போயிட்டு அங்கே ஒரு மிகப்பெரிய பணக்கார வீட்டில் கார் டிரைவராக வேலைக்கு அமர்றான். முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் 6 பேர். அதில் அந்த வீட்டு உரிமையாளர், அவருடைய மனைவி, 2 மகள் 2 மகன். வீட்டு உரிமையாளர் ஒரு நல்ல டிரைவர் வேணும் அப்படின்னு தேடுறாரு. அந்த நேரத்தில் தான் ரோஹித குமார் சவுதி அரேபியாவே போகிறாரு. இவருடைய நடவடிக்கை எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப நல்ல பையனாக இருக்கான் அப்படின்னுட்டு இவனை வேலை சேர்த்துக்கிறாரு. அங்கே உள்ள சட்ட திட்டங்கள் எல்லாமே அவர்கிட்ட சொல்கிறாரு. டிரைவிங் நல்லாவே பண்ணுற, ரொம்ப நல்ல பையனாகவும் இருக்க, இங்கே உள்ள முக்கியமான விஷயங்களை புரிஞ்சுக்கணும். அதாவது இங்கே உள்ள ஆண்கள்கிட்ட மட்டும்தான் நீ பேசணும், பெண்கள்கிட்ட பேசவே கூடாது. அவங்க ஒரு துண்டு சீட்டு தருவாங்க. அந்த சீட்டில் அவங்க போகிற இடம் குறிப்பிடப்பட்டிருக்கும். அந்த இடத்துக்கு தான் நீ போகணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. மேலும் அந்த வீட்டு உரிமையாளர் மிகப்பெரிய ஒரு தொழிலதிபரும் கூட. அவர் தொழிலை பார்க்கறதுக்கு தொழில் விஷயமா வெளியே தான் வந்திருப்பார். இப்போ அந்த தொழிலதிபருக்கு 2 பெண்கள் இருக்காங்க. அதில் மூத்த பெண் கல்லூரி முடிச்சிருக்கா. இளைய பெண் மதராசிக்கு போகிறாங்க. மதராசினா கல்லூரிகள். அதே போல் 20 வயசு நிரம்பிய ஒரு பையனும் 18 வயசு நிரம்பிய ஒரு பையனும் இருக்காங்க. அவங்க 2 பேருமே பள்ளிக்கூடங்கள் போகிறாங்க, ஸ்கூல் போகிறாங்க. இப்போ அவர் வேலை செய்கிறாரு. காலையில் 10:00 இருந்து சாயந்தரம் 9:00 வரலையும் அவர் டூட்டி. அதே போல் வீட்டோட உரிமையாளர் அவர் வேலைக்கு போயிடுவார். வீட்டில் உரிமையாளர் மனைவியும் அவருடைய பிள்ளைகளும் இருக்கும். இப்போ வீட்டில் உள்ளவங்க அச்சிக்கிட்டு ஷாப்பிங், சூப்பர் மார்க்கெட், பீச் அப்படின்னு எங்கே போக சொல்கிறாங்களோ அங்கே போகணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க பூர்க்கா அணிஞ்சிருப்பாங்க. உடல் முழுவதும் சுத்தமாக மூடியிருப்பாங்க. அது மட்டும் கிடையாது, கைவிரல் கூட தெரியாது. அந்த அளவுக்கு புர்கா போட்டு மூடியிருப்பாங்க. முக்கியமாக அவங்க ஒரு துண்டு சீட்டு தருவாங்க. துண்டு சீட்டில் எங்கே போகிறோன்னு எழுதியிருப்பாங்க. அந்த சீட்டை வச்சு தான் அங்கே இறக்கி விடணும். அதே போல் ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. அதே போலயே அவங்க திரும்பி வந்து வீட்டில் விடணும். இதுதான் அவருடைய வேலை. இப்போ அதே போலயே அம்மா, மகள், ஃபேமிலி எல்லாமே சூப்பர் மார்க்கு போகிறாங்க. போகும்போது ஒரு சீட் கொடுக்குறாங்க. அந்த சீட்டை பார்த்துட்டு அந்த மாலுக்கு போகிறான். அதே சமயத்தில் அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலை. அவங்க எல்லாமே அரபி மொழியில் பேசிட்டு இருக்காங்க. இவனுக்கு எதுவுமே புரியலை. இருந்தாலும் அவன் டிரைவிங் பண்ணிட்டு அங்கே போயிட்டு இறக்கி விடுறான். அதே போலயே வீட்டுக்கு போகும்போதும் அந்த சீட்டை தராங்க. இப்போ நேராக வீட்டுக்கு வராங்க. இப்போ அந்த சீட்டை எல்லாமே அவன் பத்திரமா பாதுகாத்து வைக்கணும். அவரோட மூத்த மகள் மட்டும்தான் அடிக்கடி ஷாப்பிங் மால், சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு வெளியில வந்து போவாங்க. அப்படி தினந்தோறும் காலையில் எந்திரிச்சா ஒரு சீட் வந்து கொடுப்பாங்க. அவரும் ஷாப்பிங் மால் போவார். அங்கே போய் முடிச்ச பிறகு அவர் திரும்ப வருவார். அவரும் அந்த சீட்டை பார்த்துட்டு எந்த ஷாப்பிங் மால்னு அதில் எதிரி இருக்கும். அவரும் அந்த ஷாப்பிங் மால் போயிட்டு திரும்ப வருவார். இப்படி ஒரு வாரம் கிடைக்குது. ஆனால் எங்கெங்கே போனா அப்படின்றத அவர் அந்த சீட்டு எல்லாமே சேர்த்து வச்சிருக்கணும். சேர்த்து வச்சுட்டு அந்த வீட்டு உரிமையாளர்கிட்ட ரோஹித் குமார் கொடுக்கணும். இப்போ ஒரு வாரம் முடியுது. இப்போ தான் அந்த வீட்டு ஓனர்கிட்ட அந்த பேப்பர் எல்லாம் கொடுக்குறாரு. இப்போ நீ நல்லாவே வேலை செய்கிற, இப்படியே தொடரணும்னா நீ அரபு மொழியும் கற்றுக்க, இங்கிலீஷ் கற்றுக்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவர் சொன்னது போலயே அடுத்த 3 மாதத்திலேயே ரோஹித் குமார் அரபு மொழியை நல்லா பேசுகிறான். அது மட்டும் இல்லாமல் அவங்ககிட்ட நல்ல பெரும் எடுக்கிறான். இப்படி வந்து நாட்கள் கிடக்குது. இப்படி ஒரு நாள் அந்த வீட்டோட பெரிய மகள் ஒரு சீட்டை வந்து வீசுறாங்க. அந்த பொண்ணோட பேரு அப்ரீன். இவர் எல்லா சீட்டையும் வந்து எடுத்து அடிக்கிட்டு இருக்காரு. பழைய சீட்டை எல்லாம் எடுத்து அடிக்கிட்டு இருக்காரு. வெள்ளிக்கிழமைன்னா அவர்கிட்ட ஒப்படைக்கணும்ன்றதுக்காக அந்த சீட்டை எல்லாம் எடுத்து அடிக்கிட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் தான் அப்ரீன் என்ன பண்ணுறாங்க, கையில் ஒரு பேப்பர் வச்சிருக்காங்க. அதை விட்டு எறிகிறாங்க. விட்டு எரிஞ்ச பிறகு 40-70 சீட் வச்சிருக்காரு. அந்த சீட்டில் ஒன்றா இது கலந்துருச்சு. இப்போ அவருக்கு எங்கே போகிறதுன்னு தெரியலை. இவர் அமைதியாக உட்கார்ந்துருக்காரு. எல்லாத்தையும் மடித்து வச்சுட்டு பின்னாடி பார்க்குறாரு. பின்னாடி உட்கார்ந்துருக்காங்க.
இப்ப எங்க போறதுன்னு அவருக்கு தெரியல. இப்ப வண்டியும் ஸ்டார்ட் பண்றாரு. வண்டிய ஸ்டார்ட் பண்ணி அவர் வெகு தூரம் கொண்டு போறாரு. ஆனா எங்க போறதுன்னு தெரியல. ஆனா 2 பாதை பிரியுது. ஒரு பாதை மார்க்கம், இன்னொரு பாதை சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு அவங்க போத பாறையில பிரியுது. அங்க போய் நின்னுட்டு எங்க போறதுன்னு யோசிக்க கூடாது. ஏன்னா அவருக்கு பேசக்கூடாதுன்ற கட்டுப்பாடு இருக்கு. அதனால அவங்க போகும்போது எப்போதும் பேசாம அமைதியா தான் போவாரு. அதே போல அவங்க ஷாப்பிங் முடிஞ்சபடி அமைதியா திரும்பி வருவாங்க. எப்போதும் அதே போல தான் போவாரு. இன்னைக்கும் அதே போல தான் வந்திருக்காரு. ஆனா இந்த சீட் உள்ற நுழைஞ்சதால அவருக்கு என்ன பண்ண தெரியல. இப்ப திரும்ப கொஞ்சம் தூரம் போய் ஒரு இடத்த நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டின பிறகு அந்த பெண்மணி பயங்கரமா அதிர்ந்து போய் எங்க போற, எங்க வந்திருக்க அப்படின்னு தலை கல் புரியாமல் கத்துனதால இவர் பயந்து போறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி பார்க்கறாரு. புர்கா அழிஞ்சிருக்காங்க, ஓபன் பண்ணியிருக்காங்க. இப்பதான் முதல் அவங்களுடைய ஃபேஸ் முகத்தை அவர் பார்க்கறாரு. பார்த்துட்டு பயங்கரமா அதிர்ச்சியா விகுறாரு. அதுவும் கீழே குனிஞ்சுக்கிறாரு. இப்ப எங்க வந்திருக்கீங்க அப்படின்னு அவர் கேட்கிறாரு. நீங்க என்ன ஊமையா, நீங்க எதுவும் பேச மாட்டீங்களா அப்படின்னு அவ வேகமா பேசுறா. ஆனாலும் இவரு அமைதியா இருக்காரு. ஏதாவது ஒன்னு சொல்லுங்க அப்படின்னு கத்துறா. இப்பதான் முதல் பேச ஆரம்பிக்கிறாரு. நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு அவர் அழுவுறாரு. ஆனாலும் என்ன தப்பு பண்ணீங்க, என்ன நடந்தது அப்படின்னு கேட்குறா. நீங்க எங்க போகணும்னு சொன்னா எனக்கு தெரியும். உங்க சீட் இந்த சீட்டோட சீட்டா கலந்துச்சு அப்படின்னு அவனும் சொல்றான். இதனால இந்த மாலுக்கு போ அப்படின்னு அவர் சொல்றா. இப்ப அவர் அழுவுறாரு. கையில நடுங்குது. பேச முடிய அளவுக்கு நடுக்கு அதிகமா இருக்கு. ஏன் நடுக்குனீங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறான். நான் தப்பு பண்ணிட்டேன், மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் உங்க கூட பேசிக்கிட்டேன் அப்படின்னு அவன் சொல்றான். உங்க அப்பாவுக்கு எல்லாம் தெரிஞ்சா என்ன பண்ண தெரியாது, மிகப்பெரிய தவறு செஞ்சுட்டேன் அப்படின்னு அவன் அழுவுறான். அதெல்லாம் அழுவாதீங்க, அப்படிலாம் ஒன்றும் நடக்காது. எங்க வீட்டில் உன்னை பத்தி எல்லாமே நல்ல விதமா பேசிக்கிறாங்க. முக்கியமா எங்க அம்மா, என் தங்கச்சி எல்லாமே உன்னை ரொம்ப நல்லவன்னு சொல்றாங்க. அதனாலேயே நான் உன்னிட்ட பேசணும்னு தான் இப்படி பண்ணணும் அப்படின்னும் அவ சொல்றா. இப்போ அவனுக்கு இன்னும் நடுக்கும் குறையல. உங்ககிட்ட பேசணும்னு எங்க அப்பாட்ட நீங்க சொன்னா எனக்கும் தான் பிரச்சனை, எனக்கு தான் தண்டனை கிடைக்கும், உங்களுக்கும் பிரச்சனை. இப்ப நம்ம 2 பேரும் பேசுறது வெளியில வேற யாருக்குமே தெரியாதுல்ல. அதனால எதுவுமே சொல்லாம அமைதியா இருங்கன்னு சொல்றாங்க. இப்ப அவர் எதுவும் பேசல. கொஞ்சம் அவர் சாந்தமா வராரு. இப்ப எந்த மாலுக்கு போகணுமோ அந்த மாலுக்கு போயிட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு திரும்ப வராங்க. அப்படி வீட்டு வரும்போது ஒரு இளநி கடையில் நிப்பாட்ட சொல்றாங்க. அதே போல இவர் நிப்பாட்டுறாரு. இப்ப இளநி ஒன்று வாங்கிட்டு இவர்கிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்து குடிக்கணும்னு சொல்றாங்க. குடிச்சா நல்லதுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுக்குறாங்க. இப்போ அவர் இளநீ வாங்கி குடிச்சிட்டு திரும்பவும் வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு வராங்க. 4 நாட்களில் இப்படி கிடக்குது. 5ஆவது நாள் ஒரு நாள் உட்காந்துருக்குறாங்க. இப்போ திடீர்னு ஒரு சீட்டை கொடுக்குறாங்க. சீட்டை கொடுத்துட்டு அவங்க பின்னாடி போய் உட்காந்துக்கிறாங்க. இப்போ வண்டி நகருது. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு பின்னாடி அவங்க பேசுகிறாங்க. பேசிட்டு வேலை போயிட்டு இருக்கிறாங்க. இவருக்கு எந்த ஒரு படபடப்பும் இப்போ இல்லை. இப்போ நேராக மாலோட கார் பார்க்கு போய் நிப்பாட்டுறாரு. இப்போ அவங்க நல்லா தூங்கிட்டாங்க. இவருக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. வண்டி வந்தாச்சு அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் அவங்கள்ட்ட எந்த ஒரு சத்தமும் இல்லை. அவர் பயந்து போய் திரும்புறாரு. திரும்பி பார்த்தா அவங்க அமைதியாவே உட்காந்துருக்காங்க. இப்ப திரும்பவும் மாலுக்கு வந்துட்டோம், ஏந்திருங்க அப்படின்னு வேகமா கத்துறாரு. ஆனா இப்பவும் அவங்க ஏந்திருக்காம இருக்காங்க. இப்ப அவருக்கு என்ன பண்ண தெரியல. அவங்களுக்கு ஏதோ ஆச்சு அப்படின்னுட்டு டோரை ஓபன் பண்ணி பக்கத்துல போய் கையால குலுக்குறாரு. இப்ப எந்த சத்தமும் இல்ல. இப்ப 2 கையும் வச்சு வேகமா குலுக்குறாரு. இப்ப திடீர்னு கண் விழிக்கிறாங்க. கண்ணு விழிச்சு பார்த்து இவரை பார்த்து சிரிக்கிறாங்க. அதிர்ச்சியில உறைஞ்சு போறாரு. ஓடி வேகமா டிரைவிங் சீட்ல உட்காந்துட்டு நடுக்கத்தோட உட்காந்துருக்காரு. அவங்க சொல்றாங்க, நான் வேணும்னா தான் உட்காந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு அதிர்ச்சியா வராரு. அப்பதான் அவங்க சொல்றாங்க, நீ ஏன் என் கூட ஃப்ரெண்டா இருக்க கூடாதா? எனக்கு ஒரு ஃப்ரெண்டு தேவை. எனக்கு கடந்த 25 வருஷமா தனிமையாவே இருக்கிறேன். எனக்கு யாரும் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லை. என் கூட நட்பா பழகு அப்படின்னு அவ சொல்றா. இப்ப இதை கேட்டு உறைஞ்சு போறான். அதுக்கு அக்ஷய குமார் ஐயோ அப்படின்னு அவன் அடிச்சில நடுங்குறான். நடுங்கிக்கிட்டே இல்ல, இது மிகப்பெரிய தவறு, ஐயோ சாமி வேணாம்டா ஏவன் உயிருக்க, இங்க உள்ள சட்டத்தட்டங்கள் எல்லாம் என்னன்னு எனக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாம உங்க அப்பா பயங்கரமா கண்டிஷன் போட்டிருக்காரு. இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சா நான் உயிரோடையே இருக்க முடியாது அப்படின்னு அவன் சொல்றான். ஆனாலும் இல்ல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னும் அவன் சொல்றான். அதுக்கு பிறகு நார்மலா பேச ஆரம்பிக்கிறான். இப்ப மாலுக்கு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த பிறகு 1.5 வருஷம் இப்படியே நாட்கள் கிடக்குது. இப்போ ஒரு நாள் தொழிலப்பரோட மனைவிக்கு இந்த விஷயம் தெரியுது. நட்பா இருக்கிற விஷயம் தெரியுது. பெரிய மகளை கூப்பிட்டு, அப்ரனிட்ட என்னம்மா நடக்குது, ஏன் அவன் வாழ்க்கையில விளையாடுற அப்படின்னு கேட்குறாங்க.
இந்த விஷயம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும்னு தெரியுமா? ஒரு அப்பாவி இந்தியானோட வாழ்க்கையை இப்படி பாழாக்காத அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ரெண்டாவது, இங்க உள்ள சட்ட திட்டங்கள் எல்லாம் ரொம்ப கடுமையா இருக்கிறதும் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு அவங்க கண்டிக்கிறாங்க. இப்ப 3 பேரும் சேர்ந்து ஒரு ஷாப்பிங் மால போறாங்க. இப்ப போயிட்டு இருக்கும்போதே அந்த பொண்ணோட அம்மா ரோஹித் குமாரை பார்த்து நீ இங்க இருந்து கிளம்புறது நல்லது அப்படின்னும் அவங்க ஒரு வார்த்தை சொல்றாங்க. அதுக்கு பிறகு அவங்க எதுவுமே வார்த்தை சொல்லல. இப்பதான் இவனுக்கு புரியுது இவங்களுக்கு தெரிஞ்சிச்சு நட்டு. அதே போல அவனுக்கு அடுத்த 2-3 மாசத்திலேயே அடுத்த 10 நாள்லயே ரோஹிதகுமாருக்கு அவனுக்கு விசாவும் முடியுது. இப்ப நேரா விசா ரெனியூவல் பண்ணாம நாட்டுக்கு வந்துறான். இப்ப 2017 நடந்தது. 2017 போனவரு 2019 திரும்பி வந்திருக்காரு. அந்த நாட்டுக்கு போயிட்டு அங்கே வாழலாமா அப்படின்னு யோசிக்கிறான். இப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சில கேள்விகள். ரோஹித் குமார் தப்பிச்சதே பெரிய விஷயம். இப்ப அவர் திரும்பவும் சவுதி அரேபியா போறது பாதுகாப்பானதா இல்ல இங்கேயே இருந்துடுறது நல்லதா? ரோஹித் குமார் இடத்துல நீங்க இருந்திருந்தா அந்த வேலை வேணாம்னு இந்தியாவுக்கே திரும்பி வந்திருப்பீங்களா இல்ல அந்த பொண்ணுக்காக அங்கேயே இருந்திருப்பீங்களா? அஃப்ரீன் தன் தனிமைக்காக ரோஹித் கிட்ட நட்பு பாராட்டினது சரியா? இதனால ரோஹித் உயிருக்கு ஆபத்து வந்திருக்கும் தானே? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் கொண்டு பெல் பட்டனை ஆன் செய்யுங்கள். பிறகு உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், பயனுள்ளதாக இருக்கும்.